வந்து நிறைவேற்றியாச்சு. ரொம்பவே மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வந்து 2 வருஷம் கழித்து எடுக்கிறது. அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ பால் அபிஷேகம் நம்ம கொண்டு வந்த பாலில் அம்மனுக்கு நல்லா குளிர அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஸோ அவ்வளோ தூரம் வெயிலில் நடந்து வந்திருந்தோம். ரொம்ப டயர்டு, கால்லாம் ரொம்ப ஹீட்டாக இருந்தது. அந்த அபிஷேகம் பார்த்தோன்னே நம்மளுக்கே அப்படியே உடம்பே குளிர்ந்து போன மாதிரி இருந்தது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இளநீர், தயிர், பன்னீர், விபூதி, மஞ்சள், குங்குமம், சொர்ணாபிஷேகம் இதெல்லாமே பண்ணியிருந்தாங்க. நல்லா பொறுமையாக உட்காந்து அந்த அபிஷேகம்லாம் பார்த்துட்டு நிம்மதியாக சாமி கும்பிட்டோம். ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு ஆத்மார்த்தமான சாமி கும்பிட்ட மனசு திருப்தி இருந்தது. ஸோ இதெல்லாம் பொறுமையாக சாமி கும்பிட்டுட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்து உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை பார்த்து சந்தோஷப்படுங்க. அம்மனுக்கு அபிஷேகம் முடிஞ்சதும்